சம்பந்தி, என்ன நடந்தது சம்பந்தி? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? உங்க பொண்ணு கேளுங்க, அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு பிரசாத். ராஜையாவும் சுஜாதாவும் ஷாக்கிங்கா நின்னாங்க. அனாமிகா பரபரப்பா ஹாலுக்கு வந்தா. அப்பா என்னாச்சுப்பா அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கம்மா அப்படின்னு கண்ணீர் விட்டாரு ராஜையா. அனாமிகா ஷாக்கிங்கா என்னது அப்படின்னு சொன்னா. காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உனக்கு தெரியுங்கிறாங்க. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுமா, என்னம்மா நடந்தது? அந்த பையனும் நீயும் போன்ல எதுவும் பேசுனீங்களா? இல்லையேம்மா, நானும் அவரு எதுவும் பேசல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாம பண்ணுவேனா? சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா பேசிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல ஒரு பைக் வந்தது. அந்த ஆள் கையில ஒரு கவர் இருந்தது. இங்க ராஜையா யாருங்க? அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜையா வந்தாரு. நான் தாங்க. அந்த ஆள் எதுவுமே பேசாம கையில கவரை மட்டும் கொடுத்தான். இதை யாரு கொடுக்க சொன்னாப்பா? அதெல்லாம் தெரியாதுங்க, உங்க கையில கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான். ராஜையா கவரோட வீட்டுக்குள்ளார வந்தாரு. சுஜாதாவும் அனாமிகாவும் ஆர்வமா நின்னுட்டு இருந்தாங்க. உள்ள இருந்த போட்டோஸ பார்த்து அவரோட கையே நடுங்கி போச்சு. கவலையோட எதுக்குடா கடவுளே எங்களோட இப்படி விளையாடுற அப்படின்னு சொன்னாரு. சுஜாதா அனாமிகா கூட அந்த போட்டோஸ பார்த்தாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சுஜாதாவும் அழுதாங்க. அனாமிகாவுக்கு இந்த பூமியே பொளக்குற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குன்னா அவங்க கையில சத்யா அவளுக்கு தாலி கட்டுற மாதிரியான போட்டோஸ் இருந்துச்சு. அப்போ அனாமிகாவோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் அனுப்புனது சத்யா. அனாமிகா நடுங்கிக்கிட்டே அந்த போனை எடுத்து பார்த்தா. அதுல ஒரே ஒரு லைன் தான் இருந்துச்சு. இது வெறும் ஆரம்பம்தான் அனாமிகா, இன்னும் அசல் ஆட்டம் ஆரம்பிக்கல அப்படின்னு அனாமிகா படிச்சா. கண்ணீரோட மௌனமா உட்கார்ந்திருந்தா. என்ன ஆச்சுமா? என்னம்மா போட்டோ அது? ராஜையா கையில இருந்த போட்டோவை அனாமிகா மறுபடியும் பார்த்தா. அதுல சத்யா அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி இருந்தது. இன்னொரு போட்டோல மாலை மாத்துற மாதிரி இருந்தது. இன்னொரு போட்டோல 2 பேரும் சிரிச்சுட்டே போஸ் குடுக்கற மாதிரி இருந்தது. பாக்குறவங்களுக்கு அது நிஜமான போட்டோ மாதிரியே தான் இருக்கு. அப்பா இதெல்லாம் போய்ப்பா, இதெல்லாம் போலி போட்டோஸ். ஆனா இத பாக்குறவங்க நம்ப மாட்டாங்களேமா. இத யாருங்க பண்ணது? எதுக்காக பண்ணிருக்காங்க? சத்யாதான் பண்ணிருப்பான்ப்பா. அவ எதுக்காகம்மா இத பண்றான்? அப்போ அனாமிகா சத்யா இவள டார்ச்சர் பண்ண விஷயங்களை சொன்னா. இவ்ளோ நடந்திருக்கு, எங்க கிட்ட எதுவும் சொல்லலையே நீ. அப்போ ராஜாக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அடே சத்யா அப்படின்னு போட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஆவேசமா கோபாலோட வீட்டுக்கு போனாரு. அவருக்கு பின்னாடியே சுஜாதா கூட போனாங்க. என்னங்க நில்லுங்க அப்படின்னு சுஜாதா எவ்ளோ சொல்லியும் கேட்காம ராஜையா போனாரு. வீட்டுக்கு போய் கோபாலோட வீட்டு வாசல்ல நின்னாரு. சத்யா நிம்மதியா வாசல்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தான். அடே சத்யா, என்னாச்சு மாமா? இன்னும் நடிக்கிறியா? அப்படின்னு போட்டோஸ அவனோட முகத்துல அடிச்சாரு. சத்யா அத முத தடவை பாக்குற மாதிரி நடிச்சான். அடடே, என்னது இது? உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து கோபால் வந்தாரு. என்ன ஆச்சு சம்பந்தி? உன் புள்ள பண்ண வேலைய பாரு. கோபால் கூட போட்டோஸ பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சாரு. அடடே, இது யாரு பண்ணது? வேற யார்? உன் புள்ளதான். நான் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கா? நீ அனுப்பின மெசேஜ என் பொண்ணு எங்க கிட்ட காமிச்சிட்டா. நான் அனுப்பின மெசேஜ் என் போன்லயும் இருக்கணும்ல, பாருங்க அப்படின்னு அவனோட போனை எடுத்து காமிச்சாரு. அந்த மெசேஜ் அவன் போன்ல இல்ல. ராஜையா ஷாக் ஆனாரு. ஏன்னா சத்யா எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டான். யாரோ என் பேர்ல மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. பொய் சொல்றத நிறுத்துடா. நான் செய்யாத தப்ப எப்படி ஒத்துக்குவா மாமா? கோபத்துல ராஜையா அவனை அரைஞ்சாரு. குறுக்க கோபால் வந்தாரு. ராஜையா, ஆதாரம் இல்லாம என் புள்ளைய பழி போடுற. இன்னொரு தடவை என் புள்ளைய அடிச்சேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதும் ராஜையா அங்கிருந்து போயிட்டாரு. கோபாலும் சத்யாவும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அனாமிகா வீட்ல யாருமே சாப்பிடல. சுஜாதா அழுதுட்டு இருந்தா. ராஜையா மௌனமா உட்கார்ந்திருந்தாரு. அனாமிகா ஒரு முடிவை எடுத்தா. அப்பா, என்னம்மா? நான் ரமேஷ் கிட்ட பேசி ஆகணும்பா. இப்பவா? ஆமா, இப்பதான். அதுக்கு ராஜையாவும் ஒத்துக்கிட்டாரு. அனாமிகா போனை எடுத்து
ரமேஷ் நம்பரை டயல் பண்ணினான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ரமேஷ் போனை எடுத்தான். ஹலோ, நான் தான் அனாமிகா. கொஞ்ச நேரம் ரமேஷ் அமைதியா இருந்தான். என்கிட்ட பேச பிடிக்கலன்னா போனை வச்சிடலாம். சொல்லுங்க. அந்த போட்டோஸ் போலி. எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. அப்படின்னா நீங்க என்ன நம்புறீங்களா? முழுசா இல்ல. அந்த வார்த்தையை கேட்டதும் அனாமிகா மனசு பாரமா இருந்தது. கண்ணீர் வந்துருச்சு. அதுக்காக நான் உங்களை முழுசா சந்தேகமும் படலைங்க. அப்படின்னா நிஜம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி? அந்த போட்டோஸ் எங்க ரெடி பண்ணதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தடவை அனாமிகாவோட முகத்துல அந்த வார்த்தையை கேட்டதும் பொலிவு வந்தது. இது எப்படிங்க சாத்தியமாகும்? ரமேஷ் கொஞ்ச நேரம் எதுவும் பேசல. அதே நேரத்துல சத்யா தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு செவத்துல இருந்த அனாமிகாவோட போட்டோஸ பார்த்தான். அனாமிகா, உனக்கு சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதி ஆகணுமா? கல்யாண மாப்பிள்ள நான் தான், வேற எவனும் வரமாட்டான், வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சிரிச்சான். அப்போ அவனோட போன் அடிச்சுது. சத்யா போனை எடுத்தான். சொல்லுடா. ராஜையாவுக்கு கவரை கொடுத்த ஆளு ஒரு மரத்தடியில இருந்தான். வேலை முடிஞ்சது. குட். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது அது? ரமேஷுக்கு அது போலி போட்டோஸ்னு தெரிஞ்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டானா? அதை கேட்ட சத்யாவோட முகத்துல சிரிப்பு மாயமாயிடுச்சு. என்னது? அவங்க உண்மையை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவ? கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சத்யா போனை கட் பண்ணிட்டு, ரமேஷ், இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சேன். புத்திசாலி பையனாதான் இருக்க. ஆனா என் அடுத்த பிளானை பத்தி உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கையில ஒரு பென்டிரைவை எடுத்தான். இந்த தடவை கல்யாண போட்டோ இல்ல, கல்யாண வீடியோவே காட்டுறேன் அப்படின்னு சிரிச்சான். அப்போ ரமேஷோட போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வீடியோ வந்தது. ரமேஷ் ஆச்சரியமா வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தான். வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ரமேஷுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. வீடியோவுல அனாமிகாவும் சத்யாவும் ஒரு கோவில்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வீடியோ வந்தது. பாக்குறவங்களுக்கு அவங்க காதலர்கள் மாதிரி தெரியும். வீடியோ முடியறதுக்குள்ள ரமேஷோட போன் அடிச்சுது. ரமேஷ் போனை பார்த்தான். அது ஒரு அன்னோன் நம்பர். கால் எடுத்து பேசினான். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அன்னைக்கு ரமேஷ்க்கு தூக்கமே வரல. ரூம்ல அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருந்தான். ஒரு பக்கம் அனாமிகாவோட பேச்சு, இன்னொரு பக்கம் போட்டோஸும் வீடியோஸும். இதுல நான் எதை நம்புறது புரியலையே. என்ன பண்ணா இதெல்லாம் போலின்னு தெரிய வரும்? அனாமிகாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்பா பிரசாத், அம்மா சாரதா அங்க வந்தாங்க. தம்பி, இப்பவும் அந்த பொண்ணை தான் நம்புறியா? அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. என்னதுப்பா அது? உண்மையிலே அவங்க காதலிச்சிருந்தா பொண்ணு பாக்குற வரைக்கும் ஏன் மறைச்சு வைக்க போறாங்க? பயந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்னோன் நம்பர்ல இருந்து ஏன் இதெல்லாம் எனக்கு அனுப்பணும்? பிரசாதும் சாரதாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அம்மா, இதுல ஏதோ தப்பு இருக்கு. நிஜம் தெரிகிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசாதீங்கம்மா. போய் படுங்கப்பா, போங்க. சாரதாவும் பிரசாதும் எதுவும் பேசாம போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஊருக்குள்ள அனாமிகாவை பத்தி பல கிசுகிசுக்கள் வந்துச்சு. அனாமிகாக்கு காதல் இருந்தது, அதனால கல்யாண விவகாரம் நின்னு போச்சு, அப்படி இப்படின்னு பேசினாங்க. சுஜாதா வெளியே வரவே பயந்தாங்க. ராஜையா அதெல்லாம் கேட்டு தலை குனிஞ்சாரு. ஆனா அனாமிகா அழவே இல்லை. அவளுக்கு இதெல்லாம் கேட்டு கோவம் வந்தது. அப்பா, நான் இந்த விஷயத்தை இதோட விட மாட்டேன். என்ன பண்ண போறம்மா? என்னை யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள காட்டி கொடுப்பேன். நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒன்னும் சுலபமான விஷயம் இல்ல. எவ்ளோ கஷ்டப்பட்டாவது நம்மள இவ்ளோ கஷ்டப்படுத்துறவங்கள கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அனாமிகா வீட்ல இருந்து வெளியேறி கம்ப்யூட்டர்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் நடத்துற தன்னோட ஃப்ரெண்டு ஸ்வாதி கிட்ட வந்தா. ஸ்வாதி அந்த வீடியோவை பார்த்தா, போட்டோஸையும் பார்த்தா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. என்ன ஆச்சு? ஒரு விஷயம் சொல்றேன், ஷாக் ஆகாத. என்னது? இந்த வீடியோல சில விஷயங்களை எடிட் பண்ண மாதிரி தெரியுது. நிஜமாவா? ஆமா, ஆனா முழுசா கண்டுபிடிக்கணும்னா சோர்ஸ் வீடியோ வேணும். அனாமிகால மறுபடியும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே நேரத்துல சத்யா ரூம்ல சத்யா போன்ல ஏற்பாடு பண்ண போலி போட்டோஸ பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ கதவு திறந்துச்சு. சத்யாவோட ரகசியம் வெளியே தெரிய போகுதா? சத்யம் கம்ப்யூட்டர் சென்டர்ல போட்டோஸை எடிட் பண்ணும்போது அதை கவர் பண்ண சிசிடிவி வீடியோ இருக்கா? இல்ல சிசிடிவி ஆதாரத்தையும் அழிச்சிட்டானா? ஷீலா சர்வ் அனாமிகா பார்ட் 3ல
என்ன நடந்ததுங்கிறத பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.